உள்ளுக்கு போக முடியும் வலை போட்டு எலி போய் தோண்டிடும். சரியான கஷ்டத்தை மொத்தம் விவசாயம்டா யோசிச்சு பாருங்க. இது எலி போகாமல் கட்டிருக்கு, இது மாடு போகாமல் கட்டிருக்கு, மந்தி பாயும், குரங்கு போகாம ஒன்று கட்டியிருக்கு. யானைக்கு வந்து தண்ணி மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னா வெள்ளம் வரும். வெள்ளம் வந்தா நாங்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்குள்ள தான் ஸ்கூல்களில் தான் போயிருக்கிறோம். அதால் நான் தப்புனேன். இல்லைன்னா நானும் என் பிள்ளையாண்ட செத்துருப்போம். இவ்வளவோ இழந்துட்டேன். இனி நாங்கள் சாகுற சாமான் தான் கட்ட ஏன்டா நான் இவ்வளோ லட்சக்கணக்கில் காசாலிச்சு கடை இல்லை இல்லை உங்க கடையும் இல்லை. சாமான் வாங்கினா இழுப்ப கடை போகணும், இல்லாட்டி இஞ்சால வெள்ளாங்குளம் போகணும். பள்ளிக்கூடம் இழுப்ப கடை தான். 2 பேரையுமே பஸ்ஸில் கூட்டி கொண்டு போயிட்டு விட்டுட்டு அங்கேயே இருந்து திருப்பி கூட்டி கொண்டு வர்றது. ஏனெண்டா போக்குவரத்து பிரச்சனையால வந்து போறதுக்கு வசதி இல்லை. மாடு இப்பதான் எங்களை கிராமத்துல 2 பேர் பல்கலைக்கழகம் போய் படிச்சிருக்காங்க. இன்றைக்கு நாங்க வந்திருக்கிறது தேத்தாவடி என்ற கிராமம். பரங்கியாறு வந்து கலக்கிற இடம்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து எந்த இடம்டா இருக்கு? தேத்தாவடி என்ன டிவிஷன்? ஜிஎஸ் டிவிஷன், பாலியாறு ஜிஎஸ் டிவிஷன். அதாவது பாலியாறும் கிட்டத்தான் இருக்குது மன்னார் மாவட்டத்தில். இங்கே வந்து ஒரு காட்டுக்கு ஒரு வறட்சியான பிரதேசம், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அழிவடைகிற பிரதேசம். இங்கே வந்து எப்படி ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இந்த விவசாயம் செய்யலாம். விவசாயத்தை மட்டுமே தான் நம்பி இருக்கிற ஊர். அப்போ அவங்களோட பேர் என்ன ஐயா? அப்போ இந்த ஐயா வந்து எங்களுக்கு இந்த ஊரையெல்லாம் கிராமத்தையெல்லாம் சுற்றி காட்டி இவன் விவசாயம் செய்கிற முறையிலையும் சொல்லித்தர போகிறார். அது மட்டுமில்லை, நாங்கள் வந்து இவன் கிராமத்துக்கு போன முறை வந்திருந்தேன். நாங்கள் வள்ளலார் அமைப்பாளர் கொடுக்க நான் வந்திருந்தேன். நான் அப்போ வந்து கேட்டிருந்தவ சப்பாத்துகள், பள்ளிக்கூட வசதிகள். பள்ளிக்கூடம் என்னத்தில் போயினோம்? நடந்தான் போகிறாங்க. ரொம்ப கஷ்டத்தை என்னன்னா வந்த ரோட்டை நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவோம். ரோட் அப்படி ஒரு ரோட், என்னென்னு சொல்கிறது, இந்த காரெல்லாம் வந்து நாங்கள் வேற கஷ்டப்பட்டுட்டோம். அப்படியான கிராமத்தில் இப்போ நாங்கள் இந்த அன்பளிப்பையும் செய்ய போகிறோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து பரத் அண்ணா அந்த அன்பளிப்பை மனைவியின் சார்பாக செய்கிறோம். அதையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இடத்தை பார்ப்போம். தேத்தாவடி மன்னார் மாவட்டத்தில். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் தேத்தாவடி கிராமத்துக்கு பார்க்க போகிறோம். இப்போ மழை பெய்து கொண்டு இருக்குது. நீண்ட காலத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் மழை பெய்யுது. ஆனால் வவுனியாங்கால ஒரு காலம் பெய்து கொண்டு இருக்கிறதா. அப்போ இந்த கிராமம் என்ன ஸ்பெஷல்னா, மழை காலத்தில் இந்த கிராமத்தில் மக்கள் இருக்க இயலாது. அப்படியே அந்த ஆறு நிரம்பி வழிகிறதால ஆக்கள் வந்து இடம் வேறு இடங்களில் தான் இடிக்குது. ஃபோனோட நிற்கிறேன். அப்போ அதை பற்றி ஃபுல்லாக காணொலியை பார்க்க போகிறோம். இவன் இந்த பிரதான தொழில் வந்து விவசாயம் செய்கிறதான். அதையும் பார்க்கலாம். நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நாங்கள் வந்துருக்கிறது கல்லுண்டாய் வைரவர் கோவில். இங்கே வேறு எவ்வளோ சாமான் கிடக்கண்டு ஃபுல்லாக ஐத்தியாச்சு. கார் ஃபுல்லாக இத்தனை பட்டியால் வளர்க்கிறோம். பாருங்க ரோட்டுகளை பாருங்க, கிரவல் ரோட் தான். ரோட்டுகளை பாருங்க அப்படி ரோட்டு ரெண்டு வேற அடிக்க போகுது. சாமானில் இறக்கி கொண்டிருக்கிறோம். சப்பாத்துகள், கொப்பியல். ஓகே ஐயா, இப்போ வந்து நடந்து கொண்டு இருக்க. எங்கே இந்த வாரீங்க? நான் தோட்டத்துலேருந்து வரேன் சார். தோட்டம் என்ன செய்கிறீங்க? நாங்கள் இப்போ தான் காணி துப்புராக்கிறோம். இந்த காலப்பகுதியிலே பெரும்பூம் கால தோட்டம் செய்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாம் துப்புராகி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை, கடும் பிரச்சனைன்னு கேட்டால் தண்ணி பிரச்சனையும் யானை பிரச்சனையும் எங்களுக்கு கடுமையாக இருக்குன்றது. யானை நேற்று கூட 4 மணிக்கு யானை செஞ்சு தான் வந்தேன். அதுக்காக எனக்கு ஏதோ எல்லா நிறுவனம் வந்தும் ஒரு உதவி செய்கிற மாதிரி இல்லை சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் சாப்பிடாம முள்ளு குத்தியும் போய் பாருங்கள். எங்களோட காணியில் இரவும் பவரும் கஷ்டப்பட்டு ஒரு 75 தென்னம்புள்ள வச்சு நான் காய்க்கிற பருவத்தில் ஒட்டு கண்டு இல்லாமல் அவ்வளோத்தை ஞான் அடித்து என் பிள்ளையும் களைச்சி நானும் களைப்பட்டு ஓடி சாகப்படை கிடந்து மாறி மரத்தில் ஏறி தப்பிட்டோம். ஒரு நாயால் தப்பிட்டேன். அந்த நாயை யானையை களைச்சி வந்து வளர்த்த நாய் யானை காட்டுக்கு கொண்டு போயிட்டு. அதால் நான் தப்புனேன். இல்லைன்னா நானும் என் பிள்ளையாண்ட செத்துருப்போம். இவ்வளவோ இழந்துட்டேன். இனி நாங்கள் சாகுற சாமான் தான் கட்ட ஏன்டா நான் இவ்வளோ லட்சக்கணக்கில் காசாலிச்சு. காணியை வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் சில உதவி நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை சார். என்ன அவங்க வந்து இந்த ஆட்டுக்கறி கட்டி கோழிக்கறி குடிக்கிற மாதிரி ஒவ்வொரு வாரங்களும் அது சொல்கிறாங்க ஆனால் ஒன்று எங்களுக்கு செஞ்ச பாடு இல்லை சார். ஆனால் இப்போ இருக்க நாங்களும் உதவி செய்கிறதெல்லாம் விட்டுட்டோம். இருந்தாலும் நாங்கள் முதல் வந்து நாங்கள் ஒரு அமைப்பால் வள்ளலார் அமைப்பு ஃப்ரான்ஸ்லேருந்து. அப்போ அவை வந்து தரைக்குதான் உங்களோட கிராமத்தை பற்றி தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்து எல்லாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து பாருங்கள். நிலைமை வந்து பாருங்கள். வந்து அங்கே சந்திப்போம். சரி, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். எனக்கு யானை வேலி ஒன்று தந்துட்டா பெரிய காலை வந்தா பெரிய ஒரு உதவியாக இருக்குது எங்களுக்கு. அது நாங்கள் மேக்ஸிமம் வீடியோ பார்த்துட்டு செய்கிறேன். காணியை வந்து பார்த்து 2-3 பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சைக்கிள்கள் இல்லைன்னு கேட்டேன். எங்களோட பிள்ளைகள் இல்லாமல் தான் இருக்குது. கஷ்டம் நிலைமை இருக்குது.
உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு எத்தனை பேர்? உள்ள படிக்குது தான். என்ன படிக்கிறா? ஓயில் படிக்கிறேன். அவள் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சார். கிராமத்தில் ஏண்டா நாங்கள் அந்த அடுத்தவங்க கையேந்தி பாடுறோம். நீங்கள் விவசாயம் தான். சொந்த கையோடி கரணம். என்ன விவசாயம் பண்ண என்ன செய்வீங்க? சரி, முளா தோட்டம் கரிமுளா மேடை போட்டு வந்து பாருங்க. சரி வந்து பாப்போம். அங்கே வந்து கட்ட வந்து பாருங்க. பார்த்தோம்னா பூமா மரத்துக்கு கீழே கிராமிய வழிபாட்டில் இவியல் வந்து விநாயகரை வழிபாடினாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு ஒரு சிலை ஒன்று தான் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே கல் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க கல் தான். அதே மாதிரி இங்கே இதுலேயும் ஒரு இது என்ன ஐயா இதில் முன்னடியானு இருக்கோ? முன்னடியானா இங்கே பொங்கல் எல்லாம் செய்கிறவையா? இது என்ன தனியாக வேப்ப மரம் மட்டும்தான் இருக்கு? வேம்பில் அம்மனா? உங்களோட வயல் வழியில் எங்கே இருக்கு? கொஞ்சம் தூரம் நடந்து சரி சரி. அப்போ இங்கே கிணறு மட்டும் பார்த்தாங்க அவருக்கு பார்த்துட்டு வருவோம். கிணறு இருக்கா மன சவர் தண்ணியாக இருக்கா பார்ப்போம் எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு. பாருங்க போகிற வழியில் யானைன்ற லத்தி இருக்குது. பயமாக தான் கிடக்குது. மழை வேற தூருது. இங்கே பாருங்க இந்த கிணறு வந்து இந்த நிலமட்டத்துலேருந்து கீழே தான் இருக்குது. அதால தான் உயர்த்தி கட்டி இருக்கினாம். எவ்வளோ ஆழத்தில் இருக்கா பார்க்க ஆசையாக இருக்கு. பெரிய ஆழம் வண்டி இல்லை நினைக்கிறேன். ஒரு 10 அடி 15 அடியில் தண்ணி நிற்குது. உண்மையாக அப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஒரு காடு தான். பாருங்க ஒரு காட்டுக்கு தான் நிற்கிறோம். வித்தியாசமான இடம். இங்கே பாருங்க விடத்தல் மரங்கள் எல்லாம் நிற்கிது. இங்கே இது மருந்துக்கு ஏற்றுமதி செய்கிறீங்களோ? குரக்கன் மாவில். இது என்ன யாரு குன்று மாதிரி இருக்கு? தண்ணி இல்லை அதில் கூட சரி சரி சரி. இந்த கிணறு வந்து இருக்கு. அது உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா? அது நல்ல தண்ணி மழைக்கு இருக்கும். மற்ற நேரத்தில் சவரா போயிடும். அப்போ தோட்டத்துக்கு என்ன செய்ய போறீங்க? சவரில் அதோட விட்டுரும் தோட்டத்துக்கு. அப்போ என்ன ஆறு இது? பரங்கியாறு. சரி சரி. இன்னொரு பேரும் சொன்ன பரங்கியாருக்கு அது அங்கே இருக்கு சிப்பியாறு, பூங்கொடியாறு. இப்போ நாங்கள் அந்த கோயிலை நோக்கி கோயிலேருந்து பிரிஞ்சு போகிறோம். போய்க்கு பாருங்க ஒரு விவசாய நிலம் இருக்குது. தான் நான் வந்து முள்ளு கம்பி அடிச்சிருக்கு. என்னய்யா அந்த யானைக்கு காரணம் தான் என்ன முள்ளு கம்பி? இது ஜானவேலி. ரெண்டுக்கும் போடுறது ஏன் போட்டிருக்கோம்? யானை வரத்துக்காக. என்னங்கோ இல்லை இப்போ கரண்ட் வைக்கல. தோட்டம் வைக்க முடிய உடனே நாங்கள் கரண்ட் வெளியே போட்டுருவோம். குண்டுவல் இருக்கு. இது ஒரு குண்டு. நாங்கள் தண்ணி அடிச்சு அதுவும் சவர் தண்ணியாக போயிட்டுது. எங்கட இல்லைக்கு அங்கே காடு தான். இப்போ மழை காலத்தில் இதெல்லாம் செய்கிற நிலங்களோ? இது செய்கிற நிலம். என்ன போடுவீங்க நம்ம இதில்? இல்லை மிளகாய் தான். மிளகாய் போடுவாங்க, கச்சான் போடுவாங்க. மிளகாய் கச்சான் தான் போடுறது. பாலமேனத்துக்கு போகிற மாதிரி கிடக்கு. எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. இன்னும் மழை வேற மழை வந்தால் ஒரு செந்தளிப்பாக இருக்கும். சரி பார்க்க மாட்டீங்க. வசதியான கிராமம் தான். தண்ணி பிரச்சனை இல்லாட்டி எங்களுக்கு 3 போகம் செய்யக்கூடிய வெள்ளாமல் செய்யக்கூடிய வெள்ளம் இருக்குது. இந்த இதான் வாரி இதான் தண்ணி நேரம். இது மட்டும் தண்ணி வருது. அதில் நேரம் அங்கே போகுது தண்ணி. இது வேறு மழை நேரங்களில் அதில் தண்ணி வரும். அந்த வாரி குளத்தண்ணி தான் வரும் எங்களுக்கு. என்ன ஆறு இருக்கு? குளத்து வான் தண்ணி வரும் எங்களுக்கு. இதுக்கு எல்லைக்கல்லு கிடக்கேன். இது இது எல்லைக்கல்லு இல்லை எல்லை போட்டு தந்தேன். சரி சரி. இதுக்கிட்ட எல்லை போட்டு இதுக்கிட்ட காணி தந்தது. வேற காணி தோட்டம் செய்து கொண்டு அது எங்கிட்ட மருமகன் காணி துப்புறாக்குறார். மருமகன் காணி துப்புறாங்க. காணி நீ தோட்டம் தானே காணி துப்புறாக்குறார். இதுக்கு இங்கே இருக்கு. பாலம் பெரிய சோளை தானே. இது முந்தி நாங்கள் இடமே வந்து அதுக்கு முன்னாடி வெட்டினது தானே. இப்போ சீசனோ? இப்போ இனி இல்லை இப்போ பழம் இல்லை. பழம் இல்லையா? பழம் இல்லை நீ. இந்த இதான் எல்லைக்கல் என்ன ஐயா? இது இல்லைக்கல் இல்லை எங்கட பார்க்க. இதுக்கு இஞ்சால என்ன தோட்டக்காணி அங்காலாம் காடோ? அங்கெல்லாம் அரச காணி. அதுக்கு அங்கே நாங்கள் வாரிக்கில் ஒன்றும் செய்யலாது. சரி சரி. இதுக்கு இங்கே அங்கே அந்த காணிக்கு அங்கே எல்லை போட்டுருக்கு. இதுக்கு எல்லை போட்டுருங்க. இது ஆறு மாதிரியே? இது ஆறு. சரி சரி. ஆற்றுக்கு எல்லாம் போட்டுருக்கோம். என்ன ஐயா நாங்கள் தென்னமலை வச்சிருந்ததில் காய்க்கிற கண்டு முழுக்க காய்ச்சிச்சு. காய்ச்ச பிறகு எனக்கு 2-3 நாள் நீர் வரையலாம் போச்சு. காய்ச்ச நோயால் வந்து அவ்வளோ யானை அடிச்சுட்டு போயிடுச்சு. அவ்வளோ யானை அடிச்சுட்டு போணுச்சு. பிறகு போலீஸ் பிரசெல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு மேந்து நாங்கள் சிராமி விட்டு சிராமிலாம் இருந்தோம். நாங்கள் இதில் யாரும் இருந்தீங்க? இதெல்லாம் சிராமில் தான் இருக்கிறது. இப்போ யானைக்காக மேலே சிராமி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் தாராளம் பார்க்கலாம். மேலே 30 தென்னம்பிள்ளை வச்சுருந்தேன். இந்தா பாருங்க அடிச்சிருக்கேன். அந்த அதில் தென்னை, அந்த அதில் தென்னை, இந்த அங்கே தென்னை இருந்தது. இந்த அதில் இந்த குழாய்க்கணி அடிச்சிருக்கேன். இது குழாய்க்கணி. இது சவர் தண்ணி எனக்கு.
மட்டும்தானே விவசாயம் இப்போ செய்றீங்க? இந்த காணி ஃபுல்லாக நாங்கள் 4 பேர் நான் இந்த மகங்க ஆக்கள் வேற வேற ஆக்கள் செய்யணும். ஓ வேறு இதுக்கு அங்கே இவர காணி அங்கால இது எந்த இல்லை இந்த காணி ஃபுல்லாக எங்களுக்கு இந்த பாருங்க இது விவசாயத்துக்காக ஓ வச்சுக்கிற வீடு. விவசாயம் இந்த வயர்லாம் உடைச்சி மிதிச்சு இந்த இதுல ஏறுறா பாரு. மேல ஏறலாமா இருக்கு பாருங்க நான் வந்து வீடு கட்டி புறா மரத்துல ஏறணும் மேல வாங்க வீடு ஏணி பார்ப்போம் விழுந்தானே. வீடு என்ன முள்ளுக்கெல்லாம் துப்புராக்கல சார் என்னண்டா இனி தான் பார்த்து ஒன்றா செய்து கொண்டு வரணும் இனி காலபம் தொங்கிட்டு இல்லைவா இனி மழை ஓ இல்லை 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 இதெல்லாம் நான் குடி ஐயா வந்து விவசாய நேரங்கள்லாம் இந்த ஜானைக்கு காவலுக்கு தான் தங்க. இதெல்லாம் தங்குறது இனி இதெல்லாம் படுக்கிறது நான் இதெல்லாம் பழக்குறீங்க. இதில் படுக்கிறது எதுக்கும் போட்டு வச்சுக்கிறாரு. ஓ இதில் படுத்தா தான் யானை தெரியும் இப்போ இதுலேருந்து படுத்து பார்த்தா ஒளிமி பார்த்தா அங்கே வர யானை இங்கே வர யானை பாம்புகள், தெரியும் பூச்சிகளுக்கு இல்லை பாம்பு இருக்கும் பாம்பில் வந்தது ஒரு 4 பாம்பு இருக்குது இதுக்கும் இதில் இருந்துட்டு போயிட்டு இப்போ இருக்கும் சில நேரம் இப்போ சமையல் இதில் சாமான் எல்லாம் வச்சுக்கிற சாமான் எல்லாம் இதில் வைக்கிறது சமையல் அறை இல்லாம. எல்லாம் முழுக்க சாமான் வச்சுக்கிறது இதில் மருந்து ஐட்டங்கள் இந்த மரம் மருந்து ஐட்டங்கள் அங்கே இருக்குது இது மருந்து வைக்கிற ரூம் இதுக்கு இது வருது காணிக்கு கிருமி நாசினி தெளிக்கிறாங்க. இதில் வைக்கிறது மற்ற இது கிச்சன் இதை சமைச்சு நீங்களே சமைச்சு ஓ சாப்பிடுங்க. நான் குடும்பம் இங்கே இருக்குது நாங்கள் இங்கே சமைச்சு சாப்பிடுவோம் மற்ற என்ன வேலைக்கு பிள்ளைகள் ஓ எல்லாரும் இங்க வேலைக்கு அப்ப வரோம் 10 தண்ணிக்கு பேர் என்ன செய்வீங்க நல்ல தண்ணி அங்கேருந்து தண்ணி கொண்டு வரோம் நாங்கள் அள்ளி கொண்டு வரோம். சமைக்க தண்ணி இருக்குது இந்த குழாயில் சமைக்கலாம் இல்லை சமைக்கலாம் மற்றது அங்கேயும் தண்ணி கொண்டு வர நாங்கள் கொண்டு வந்து இதில் விவசாயம் செய்துட்டு ஆட்கள் 10 பேர் 12 பேர் வேலைக்கு வருவாங்க அவங்க சாப்பாடு இங்கே கொடுக்கும் இதை வரைக்கும் நாங்கள் தங்கிடுவோம் கோடை மாதிரி இங்கே தங்குறது ஒரு அண்ணன் வரேன். ஓ கோடை மாதிரி தங்குறது இந்த பைத்தம் போட்டு நல்லா காய்ச்சி கோடைக்கு தண்ணி பிரச்சனை தான் எங்களுக்கு இந்த ஆத்தம் மறிச்சு எங்களுக்கு தருமா இருந்தால் எங்களுக்கு எந்த பஞ்சமே இல்லை தண்ணியால தான் இப்ப தண்ணியால் முழுக்க நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ இந்த பார்த்தீங்களா மாமரம் வச்சு இதெல்லாம் பிளாம் தான் எல்லாம் தென்னை தான் இப்ப வச்சு இந்த அரசாங்கத்துக்கு இது என்ன இது? பதியலையா? பதிஞ்சம் எல்லாம் பயன் தான் கொடுத்துருக்கோம் பயன் தான் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு மாற்றமும் இல்லையா? இப்போ மாற்ற மாதிரி இல்லை இந்த அதில் தென்னை இருந்துச்சு இந்த பாருங்க தென்னை இல்லை போனது அந்த தென்னை மரம் வந்து அங்கே கொண்டே போட்டு வந்தால் பாருங்க தென்னை மரம் இழுத்து கிடக்கு தென்னை மரம். அந்த இடத்து கிடக்கு நிறைய இதெல்லாம் பதிஞ்சு ஓ கொடுத்துருக்கு. எல்லாம் பாஞ்சு கொடுத்து எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடைக்கல. மாற்றம் இல்லை இப்பதானே புதிய ஓ ஜனாதிபதி இருக்கிறார். அவர் வந்து அவர் செய்து தருவார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஜனாதிபதி செய்தார். செய்து தருவார் என்ன நானும் அந்த ஊர் தான் எங்களோட ஊர் தான் அவரும் உங்களோட ஊர் தான் ஜனாதிபதி. ஜேபி எங்கள் கண்டிதானே நானும் அவர் முந்தைய ஆரம்ப காலத்து 1977ஆம் ஆண்டு சினிமா அரசாங்கத்தில் உருவானவர் உருவாங்க. எங்கள் ஆக்களால் முந்தி இருந்தவங்க தான் சித்தா பெரிய காரணம் புரிஞ்சு கொண்டு அரெஸ்ட் பண்ணி அடைச்சி ஜெயிலில் இருந்தாங்க காலம் இருந்தாங்க வெட்டி விடுவோம் அப்புறம். இப்போ இந்த இப்ப இருக்குது பிரச்சனை இல்ல. இப்ப ஐயாக்கு ஜனாதிபதி மாறினபடியா மாற்றம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை மாற்றம் கிடைக்குன்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு இருக்கு. எவ்வளவு காலம் நீங்கள் செய்ய வலிக்கிட்டு உங்களை இதுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த தண்ணியை மாற்றி தரீங்க? எங்களுக்கு தண்ணி மாற்றி தருவாங்கன்ட்டு நாங்கள் எதிர்காலத்துலேருந்து பார்த்து ஒரு 10 வருஷத்துக்கு இப்போ 30 வருஷமா செஞ்சு வந்து அப்போ நாங்கள் வாரவங்க எல்லாம் தண்ணி இதுக்கு ஆற்ற மறிச்சு எங்களுக்கு தண்ணி தந்துட்டா எங்களுக்கு ஒரு கவலையில் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி இப்போ எல்லாத்தையும் 10-20 வருஷமா நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு நடைமுறையும் மாறல. கொண்டு மாறி இல்லை இப்ப நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த ஜனாதிபதி மாறினபடியா எங்களுக்கும் இந்த நிலை மாறும் என்று மாறுமெண்டு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குது இது என்ன சாதகமா இல்ல அத்தியா? மாட்டு இது இதை போட்டு வேண்ட நீங்களும் இல்லை உங்கள்கிட்ட இல்லை எங்கடைய தான் கொண்டு வச்சுருக்கேன் போட்டு இதை தான் இப்போ நாங்கள் குலுக்கி போட்டு அதுக்கு பிறகு கண்டு வச்சு கொஞ்சம் அதிலெல்லாம் குமிஞ்சிருக்கிறீங்க அது இப்போ அது நாங்கள் என்னென்னா பாத்தியை கட்டி போட்டு இப்போ மழை வரைக்கும் அதை கிடங்குல அள்ளி போட்டுட்டு அதுக்கு மேலே கண்டு வைக்கிறது அந்த கிடக்குலயே அள்ளிவிட கண்டு வரும் நல்ல மாறி கிளம்பண்டா நல்ல தண்ணி இருக்குமா இருந்தா நல்ல விவசாயம் செய்யலாம். நல்ல விவசாயம் செய்யலாம் அது என்ன மரங்கள் எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு அப்படியே? அது பாலை மரங்கள் இப்படி பட்டு போன மரங்கள் இதெல்லாம் முந்தி வெள்ளம் முடிச்சு இந்த முறை எல்லாம் வெள்ளம் வந்து வெள்ளம் வந்துடும். எந்த அளவுக்கு இதெல்லாம் முழுக்க மூடி பாஞ்சி தான் அந்த அளவு கட்டியிருக்காரு கந்திஷ்டிகா. கட்டியிருக்கு அது கோயிலா? அது கோயில் ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில். இப்படி சின்ன சின்ன கிராமிய வழிபாடுகள் செய்யுது என்ன ஊர் எல்லை காவல் தானே அவர் எல்லை காவல். இப்போ யானைவேலி போட போகிறோன்னு இருக்குது இப்போ இதுக்காக தான் இப்போ எங்களுக்கு யானைவேலி இல்லாதனால கஷ்டமாக இருக்குது இப்போ இது கிடக்கிறனால மேடை இது என்ன இப்படி மேடை இருக்கு? முழா மேடை அதுக்கு மேல வேப்பமில்லைன்னு வேப்பையில் போட்டுக்கண்டா முளைக்கு மில்ல சூடே தானே முளைக்கு முட்டை இல்லாட்டி கிண்டி எலி வெளிக்கு வலை போட்டுருந்தா இதான் எலி உள்ளுக்கு போக மாதிரி வலை போட்டு எலியும் போயிடும். எலி போய் தோண்டிடும் அதுக்கு எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில சரியான கஷ்டத்தை மத்தி விவசாயம்டா யோசிச்சு பாருங்க இது எலி போகாமல் கட்டிருக்கு இது மாடு போகாமல் கட்டிருக்கு மந்தி பாயும் குரங்கு போகாம உண்டு காட்டியிருக்கு. எலி பாயும் யானை வரும். யானைக்கு வேலி மூன்றாலே மாவட்ட இப்ப சில இடங்கள்ல விவசாயம் செய்யற விவசாயிகளுக்கு வந்து இப்ப மயில். மயில் வரும் சரியான மயில் அப்ப 4 சாமா ஏதாவது ஒரு ஆபத்து தானையா வரும் உண்டு. மாடு எங்களுக்கு மாட்டு பிரச்சனை உண்டு யானை பிரச்சனை 2 எலி குரங்கு மந்தி திங்காது அது திங்காது பல வகையில திங்கும் குரங்கு திங்கும் மொத்தம் மந்தி இப்ப நீங்க ஒரு மாற்றத்துக்காக தான் வந்து இவ்வளவு பாடுபட்டு மாட்டான்டா நாங்கள் நல்லா வரணும் இவ்வளவு காலத்திலயும் இப்படி ஒரு கிராமத்தை பார்க்கவே இல்லை. இவ்வளவு பொருளாதாரம் நாங்கள் நாங்கள் இங்கே கையோண்டி கரணம் பாயணும் களைவிட கூட போய் சொல்லக்கூடாது சொந்த கையோண்டி கரணம் பாயனோட தான் விவசாயம் செய்து கொண்டு வரணும் கையை உண்டி கரணம் பாயணும் நம்ம கைத்தான் நம்பிக்கை உங்களோட முயற்சியில நம்ம கைத்தான் நம்பிக்கை இந்த நம்ம கைத்தாய நம்பிக்கை நம்ம கையை வச்சு விடிய படுத்தலாம் இன்னொருத்தோட கையில் படுத்தா உடம்பு சொல்லுவாங்க மூத்திரம் போய் போன்னு சொல்லுவாங்க நம்ம கை நம்பிக்கை நம்ம கை தான் நம்பிக்கை இன்றைக்கு நம்ம கை நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை. ஓ நம்பிக்கை என்ன இப்படி காட்டுறீங்க அனுரகுமார் திசாநாயகர் நம்ம கை தான் நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் பாருங்க நம்பணும் அது மாதிரி உங்களோட விடாமுயற்சி ஒரு விடாமுயற்சி. நாளைக்கு வெற்றியா மாறும்.
இல்லை நான் விடாம வச்சுட்டேன் ஐயா. மற்ற இந்த டேங்க் வச்சிருக்கிறீங்கல்ல தண்ணி அது என்ன தண்ணி? இந்த தண்ணி இதுக்கு அடிச்சு அதுல இருந்து எடுத்து பூவாளியில் ஊற்றுறது. நல்ல தண்ணி ஊற்றணும். நல்ல தண்ணி தான். அங்கேருந்து இதுக்கு அடிச்சா தான் நிறைஞ்சிடும், பேருந்து ஊற்றுறேன். பைப் செலவே வேற மேடம். உங்களுக்கு இத்தனை கிலோ மீட்டர்னு லஞ்சம் வேறு அப்படி பைப் எனக்கு இப்போ போட்டுக்க 400 அடி பேர் போட்டுக்கேன் டெலிவரி. 400 அடியா? அதில் போட்டு அதுலேருந்து இங்கே தண்ணி எடுத்து அதுலேருந்து இப்போ இது கொடுத்து இதுலேருந்து தண்ணி இங்கே ஊற்றுறோம். இதென்ன காட்டை அழிச்சு விவசாயம் செய்யும்? இது பழைய காலத்துல வந்து சின்ன இதாக பத்தியாக்கன்னு நாங்கள் கொத்தி எரிச்சு விவசாயம் நிலம் விவசாயம் இல்லை. இப்போ எங்களுக்கு இது பத்தி அழிச்சு தான் விவசாயம் செய்யிருக்கோம். இது இப்போ 30 வருஷத்துக்கு மேலே பிடிச்சது. என்ன செய்யறது? இந்த கிராமத்துல வேற ஒரு வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. அப்ப நீங்க மாடு விவசாயம் தான் வளர்க்கலாம். செய்யணும்ன்றதுக்காண்டி செய்யறீங்க. விவசாயம் தான் செய்யணும். மாடு வளர்க்கலாம். மாடு வளர்க்கலாம். மாடு அடிச்சு நேற்று ஒரு மாடு புளி அடிச்சிருச்சு. புளியும் இருக்கு. புளி அடிச்சு மாட்டுக்கு இப்படி பின்னால எல்லாம் அடிச்சு வந்துட்டு தொடையில் அப்படி அடிச்சு பாஞ்சு பிடிச்சிருக்கு. மாடு காலில் அடிச்சுன்னா பறி போட்டுச்சு மாடு. அப்படி மாடு வந்து புளி இது பெருங்காடு தானே. இது இப்படியே போனால் நீ இங்கெல்லாம் மல்லாவி இங்கெல்லாம் போனால் பவுனியா இப்படி கிண்டி நிற்கிறான். அவங்க இதுக்குள்ள போனால் இங்கே வெள்ளாங்குளம், இங்கே பாலியாறு. சரி சரி சரி. இங்கே ஆபத்துக்கு நடுவில் இருக்கிறீங்க. நடுவில் இருக்கிறோம். என்ன செய்யணும்? ஒரு விவசாயம் செய்யணும். சொந்த காலில் இருக்கணும். சொந்த காலை உண்டு கையை உண்டு கரணம் பாஞ்சு நாங்கள் ஒரு சொந்தமாக இருக்கணும். விவசாயம் சொந்தமாக செய்து நாங்கள் வாழணும், புள்ளுக்குட்டி வாழணும். இப்படி கிராமம் வேறு ஏதாவது இடத்துல இருக்கு அவ்வளவு கஷ்டத்தில்? என்ன எனக்குன்னா நான் நம்பிக்கையில் எங்கள் கிராமம் மாதிரி கிராமம் சீதி விநாயக குளத்தில் ஒன்று இருக்குது, கூராயில் ஒன்று இருக்குது. இலங்கையிலேயே இப்படி 3 கிராமங்கள்லாம் 3 கிராமம் இருக்குண்டா. இன்னும் எங்கே இருக்குன்னு தெரியாது, தெரியல. இப்போ நாங்கள் அறிந்த அளவில் இந்த 3 கிராமம் 3 கிராமம் தான் சத்தியாக கஷ்டப்படுறோம் ஐயா. இந்த பாருங்க இந்த யானமத்தில் இப்படி பாருங்க நாங்கள் இரவைக்கு வந்து அதெல்லாம் ஏறி படுக்கணும். வந்தோன்னே அப்படி இருந்து அங்கேருந்து வரைக்கும் நீங்கள் நேரத்தில் வந்துட்டோம். நாங்கள் வர 1 மணி தான் சொல்லும். அதில் வந்து அந்த கோயில் பக்கத்தில் இருக்கணும். கொஞ்சம் நின்று அந்த யானை எங்கேயும் அசுமத்தியத்தை பார்க்கணும். ஐயம் கேட்கும். அது இருந்து காதடிக்கும், அப்படி பெரிய வேலை பார்க்கும், மரத்தை முடிக்கும். அது இருந்துட்டு பேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நிற்கணும். அப்படின்ட்டு இதுலேருந்து வர 1 மணி 1/2 மணி தான் சரி அந்த கடப்படிக்கு வரதுக்கு ஒரு அதில் பாருங்க யானை இதில். இப்போ நாங்கள் அதாலே வந்து நாங்கள் அந்த வேலை செஞ்சு அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இங்கே பாருங்க இதுதான் தெரியல. நான் வந்து இதெல்லாம் வந்து பக்கத்தில் எங்களுக்கு வந்து போய் பழக்கம் தானே. சரி, அங்கே போய் பார்ப்போம். நன்றி சார். நாங்கள் போவோம். எப்படி இருக்கும் இங்கே கரிமிளகா? கரிமிளகா இந்த வரும். மூட்டை மிளகா ஆஞ்ச மிளகா குப்பா காய் அப்படி ஆஞ்சு எடுக்கிறோம் நாங்கள். இதிலே ஆஞ்சு இதிலே நல்ல காய். இந்த வறண்ட பிரதேசத்தெல்லாம் இப்படி இருக்கு வரும். மாறிக்கு கரிமிளகா அந்த எல்லாம் தடி குத்தி தான் நம்ம சந்தன தடி குத்தி தான் நாங்கள் ஆஞ்சு நாங்கள் தடி குத்தி அதில் மரத்தை சுற்றி கட்டி வரிச்சு கட்டி என்ன மரம் விழுந்துடும் வெயிட்டுக்குன்னு சரிஞ்சு பேர இவ்வளோ வளர்ச்சி வரும். ஆஞ்சு இதில் எல்லாம் ஒரு 6-7 பேர் காய் ஆஞ்சினாங்க. இடமேந்து வந்து இதில் மட்டும் ஒரு 15 பேருக்கு ஆக்களை கொண்டு 10-15. என்ன காரணம்? அதான் என்ன காரணத்துக்கான அப்படி வருது? ஏற்கனவே இருந்த பற்றைகளை அகற்றி தான் இவ செய்த பல இதுகள் செய்து நாங்கள் வந்து பசலை கூட்டு பசல் தான் எரு போடுறோம். நாங்கள் எரு போட்டு அடி பசலை டிஸ்கவரி போட்டு குருணல் போடுறோம். நாங்கள் குருணல் போட்டு அந்த கிடங்கு இப்போ நான் இப்படி என்ன நேராக பந்தர்கள் பார்த்துருக்கல. இதில் ஒரு கண்டு, இது ஒரு கண்டு கொத்தி, இது ஒரு கண்டு 3 கடை தான் இருக்குது. இடவழி இருக்குன்னு இல்லை 3 கண்டு இவ்வளோ அதை கிண்டி அடிப்பசலை வச்சு வைக்கிறோம். நாங்கள் வச்சு தான் எடுக்கிறோம். சரி சரி. நல்லா இந்த வளர்ச்சி பச்சை 2 தான் இருக்குது. இப்போ இந்த இடமே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. நம்ம வறட்சி என்றா அவ்வளோ ஒரு வறட்சியா காணப்படுகிறது, பசுமை என்றா அவ்வளோத்துக்கு பசுமையா இருக்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரி நீர் இல்லாத காலத்தில் அவ்வளோத்துக்கு கஷ்டப்படுறீங்க. இப்போ நீர் கூடியும் அதே அளவு கஷ்டப்படுறீங்க. அழிவு வேற மேலே நீர் கூடி மாறுது. அழிவு போன மட்டும் இந்த அளவு தண்ணீர் அழிவு கண்டு காய்கள் எல்லாம் மட்டம் மறைச்சு கொண்டு போயிட்டு நான் இதெல்லாம் இருந்துக்கிறேன். தோட்டத்தில் இருந்தேன். இருக்கே ஒன்றும் செய்யல. ஒரு சாப்பாட்டுக்கு போயிடாது. முதல் இதால் வரும். இந்த ஆற்றுல வந்து முதல்ல வரும். யானை வரும். இப்போ கிணறு மிருகம் சொல்லிட்டு 6 மிருகத்துக்கு மேலே முதல்ல ஜானை இப்படி எல்லா தலையும் பிரச்சனை அப்படி வரும். மான் வரும், முயல் வரும். இப்படி மலையில் இருக்கையில் தானே பாருங்க. இப்போ விவசாயம் இல்லாத காலங்களில் உங்களோட விவசாயம் இல்லாத காலத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம், வேறு இடத்துக்கு வேலைக்கு நாங்கள் அந்த கிணறு இருக்குது அதில் அள்ளி பைத்தனை போடுவோம். இந்த கோடைக்கு பைத்தன் போடுவோம். கோடைக்கு பைத்தியம் கோடைக்கு பைத்தனை கீரையோ போட்டு அதை கொண்டு போய் ஒரு கட்டு கீரை 80 ரூபாய் கொடுக்கலாம். பைத்தங்க 200 ரூபா 100 ரூபா 150 ரூபா மாதிரி போகும். அந்த முறையில் துபாய் போட்டுருந்தேன். துபாய் போட்டு துபாய்க்கு ஆச்சு. அப்படியே அந்த கிடங்கு இருக்கப்படி இந்த முறை கிடங்கு காசு இல்லாமல் இப்போ தான் நகை கொண்டு அடை வச்சு போட்டு வந்து அந்த கிடங்கு ஏன்னா மேடைக்கு தண்ணி வேணும். அடை வச்சு போட்டு தான் கொண்டு வந்து இப்போ கிடங்கு அள்ளி இப்போ மேடைக்கு தண்ணி ஊற்றுவோம். சரி ஐயா. மற்றது இந்த இடத்தின் ஆற்றுன்ற பேர் பூங்கொடியாறு. பூங்கொடியாறு பரங்கியாறு. இந்த இதங்கே இருந்து வருது. இந்த மாமடு வந்து வவுனியா மாமடு. வவுனியாலேருந்து வருது இந்த ஆறு. மாமடுல இடத்துலேருந்து வருதா? இதுதான் அந்த குளத்தால் வர தண்ணியா. கொஞ்சம் தண்ணி ஏதோ இருக்குது. இந்த தண்ணி இருக்குமா அப்போ? இந்த தண்ணி எப்பவும் இருக்குமா? அது ஒரு நன்மை ஏன்னா இல்லாட்டி இன்னும் கஷ்டம் வேணும் உங்களுக்கு. தோண்டினத்தில் நிற்குதா? சரி சரி. இப்போ இந்த ஓட்டைக்கு வந்து முதலை இருக்குமா? முதலை இந்த பொந்தான். இந்த
லிஸ்ட்டை பார்த்து இப்போ பிரித்து யார் யாருக்கு எத்தனை கொப்பி தேவைன்னு பார்க்குறோம். சப்பாத்தி. அனைவருக்கும் வணக்கம். இது ஆஸ்திரேலியாவிலிருந்து மனைவி வத்சலா பரதனின் நினைவாக அவரது கணவர் பரதன் அண்ணா இந்த அன்பளிப்பு செய்கிறார். 28 பிள்ளைகளுக்கு சப்பாத்தும் மற்றவங்களுக்கு தேவையான கொப்பியும் கொம்பாசும் மற்ற வேறு என்ன ரோயிங் கொப்பி அதெல்லாம் வழங்குகிறோம். அது மட்டும் இல்லை, அவைக்கு தேவையான சின்ன சாப்பாடும் இருக்குது. சாப்பாடு வந்து சிற்றுண்டி பிஸ்கெட்டும் மைலோவும் கொடுக்க போகிறோம். பிஸ்கெட்டும் ஜோக்கெட்டும் கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. இப்போ கிராமத்தாக இந்த கிராமத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல போயிடும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நாங்கள் இந்த கிராமத்தை சுற்றி ஒரு வீடியோ எடுத்து தான் போக போகிறோம். சரி, இதில் வந்து ஆண்டு 1 தொடக்க 4ஆம் ஆண்டு வரை இதில் வேலைக்கு வந்து பிளாஸ்டிக் கொம்பாஸ், ஒரு சப்பாத்து கேர்ள்ஸுக்கு இந்த சப்பாத்து, பாய்ஸுக்கு மற்ற சப்பாத்து, டிஎஸ்சி இந்த 3 120 பக்கம் கோப்பி, 2 ரோயிங் கோப்பி. சரி சரி, நீங்கள் சும்மா கொடுக்க. சரி போயிருங்க. சரி சரி சொல்லுங்க, என்ன பேர்? அப்போ எங்கே போகிறோம் நீங்கள் பள்ளிக்கூடம்? சொல்லுங்க. நீங்கள் இங்கேருந்து இழுப்பக்கடவையில் தான் எங்களோட பாடசாலை இருக்குது. நாங்கள் 6:30க்கு எழும்பி போயிட்டு சென்னையான தூரம் தான் போகிறது. பேருந்து பஸ்ஸில் தான் போகிறோம். நாங்கள் இங்கேருந்து பஸ் இருக்குவாங்க? இல்லை, இங்கேருந்து நடந்து போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் பஸ்ஸுக்கு இங்கே ஸ்கூலுக்கு போகிறாங்க. இங்கே போகிறதுக்கு போகிற பஸ் காசு வந்து 30 ரூபா, வரும்போது 30 ரூபா. இனி பின்னேரங்களில் பிள்ளைகள் கிளாஸுக்கு போகிறது. எப்படியும் ஒரு நாளைக்கு எங்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து போய் அங்காலே ஸ்கூல் போகிறாங்க. எங்கள் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கு சைக்கிள் உதவி செஞ்சு தர மாதிரி. மற்ற கிளாஸுக்கு பிள்ளைகள் போய் வரவங்க. அப்போ பஸ்ஸும் பிந்தி போகிறது 6:30க்கு தான் வரும். அப்போ சைக்கிள் தந்தால் நாங்கள் கிளாஸுக்கு போய் வர்றதுக்கு இயல்பாக இருக்கும். கம்சா அமேசா எழுமுங்க. அமேசா அக்ஷயா அப்போ அக்ஷயாலையா நீங்களே அக்ஷயாலே எடுக்கிறா. ஏன் பேர் என்ன? இங்கே ஹவுசியாக்கு பேர் ஹவுசியா ரஞ்சினியிடம். அது யுவாசினி யுவாசினி இல்லை, அங்கே ஆஸ்பத்திரி போயிட்டேன். விசிகா இவன் 5 பேர். அப்போ விசிகா. ஓ, இப்போ அம்மா என்னவா இருக்கிறீங்க? இங்கே நல்ல சுகமாக இருக்கிறோம். அறநெறி டீச்சராக இருக்கிறான். டீச்சராக இருக்கிறீங்க. அப்போ என்ன மாதிரி சம்பளம் அரசாங்கத்தாலேயே பிள்ளைகள்ட்ட? அரசாங்கத்தை பிள்ளைகள் தர இல்லை, எங்களுக்கு அன்னையிலத்தால ஒரு மாதம் 500 ரூபா தருவாங்க. அது 6-7 மாதத்துக்கு ஒருக்கா தருவாங்களா? அவ்வளோ தானே? 500 ரூபா தருவாங்க. அதுங்களை எப்படி கஷ்டப்பட்ட இடத்துல வந்திருக்கிறோம். நாங்கள் 2004 10 21 வருஷம் படிப்பிக்கிறேன். இப்போ 2004லேருந்து படிப்பிக்கிறேன் இங்கே தான். இப்போ இங்கே வந்து எப்போ இந்த கிராமம் உருவானது? இது எங்க 2000 ஆண்டு நாங்கள் இங்கே வந்தோம். முதலே இருக்கணுமா இங்கே ஆக்கள்? அதுக்கு முதல் இங்கே ஆக்கள் இல்லை. நாங்கள் இடம்பெயர்ந்து 98 இடம்பெயர்ந்து எல்லா இடம் போய் கடைசி 2000 ஆண்டு இந்த காணிக்கு நாங்கள் வந்து. எங்க இருந்து வந்து நீங்க? நாங்கள் எல்லாம் அடமன் வாமதேபுரம் மன்னார் அங்கால அந்த சைட் அப்படி இருந்து. அப்ப உங்களுக்கு என்ன படிப்புக்கிறதுல என்ன பிரச்சனை? பிள்ளைகள் என்ன பிரச்சனை? எங்கட பிள்ளைகளுக்கு இப்போ காலம் வந்தா பிள்ளைகள் பின் மதியத்துக்கு தான் அனுப்புறேன். 8 மணிக்கு வந்தா 12 மணிக்கு. அதுக்கு ஒரு சிட்டு ஒரு கடை கொண்ட கடலையோ ஏதோ ஒரு அவிச்சு கொடுக்கறதுகள் இல்லை. வறுமைப்பட்டதுகள் தானே, கஷ்டம் தானே. அதுக்கு ஒரு கொண்ட கடலையோ ஒரு அவளோ பிணைஞ்சு கொடுக்குற மாதிரி நான் இது கொஞ்சம் செய்தேன். அப்புறம் எல்லாருக்கும் கஷ்டம் தானே. இப்போ ஒரு மாதத்துல 4 கிழமை வரும். 4 கிழமைனா அதுக்கு ஒரு கிலோ கொண்ட கடலை இருந்தாலும் காணும். அந்த ஒரு கிழமைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காணும். அவிச்சு அதுக்கு தாளிச்சு அதையும் சாப்பிட்டுக்கும். அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு ஒரு ஆர்வம் வரும், வறுப்புக்கு வாரதும் ஒரு இதாக இருக்கும். அப்படி ஒரு சின்ன உதவிகள் மற்ற கஷ்டப்பட்டதுக்கு தானே. உங்களுக்கு வருமானம் இல்லை? 500 ரூபா விடுங்க. அதை நான் அந்த வருமானத்தை எதிர்பார்க்க நம்ம கிராமத்துக்கு செய்யணும். நம்மட சமயம் நம்ம இது பிள்ளைகள் முன்னுக்கு வரணும்ன்ற இதுல தான் நானும் 2 பிள்ளைகளை கம்பஸுக்கு அனுப்பி தான் இருக்கேன். 2 கம்பஸ் முடிச்சு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு அதை செய்யணும். அதான் நம்மட விருப்பம். கிராமத்துக்கு காசை யோசிக்கிறேன் இல்லை. நான் காசை யோசிக்கிறேன் இல்லை. நம்மட பிள்ளைகளை வழி நடத்தணும். நல்ல ஒரு ஒழுக்க பிள்ளைகளா வரணும். அதான் என்ற விருப்பம். கிராம மக்கள் நல்ல ஒத்துழைப்பு. ஞாயிற்றுக்கிழமையில பிள்ளைகளை அனுப்புறது எல்லாமே நல்ல மாதிரிலாம் இருக்கும்.
தம்பியோட மிஸ் ஆன ஜோடியா என்னன்னா சில பேர்த்த கிளாஸ் காரணமாக வேற இல்லை எங்க தம்பியான ஏ லெவல் அடுத்த விதுஷா ஏ லெவல் அடுத்தது அக்ஷய் சாரி கவிப்பிரியா அடுத்த மதுஷா மதுசா ஹாஸ்டல் குடும்பம் பிரச்சனை இல்லை அப்ப என்ன திருசா அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இடம் வந்து தேத்தாவாடி, பாலியார் டிவிஷன், மன்னர். எங்களோட ஊர் வந்து சரியான கஷ்டப்பட்ட வறுமையான இடத்துல இருந்தபடியாக எங்களுக்கு இந்த உதவி கிடைச்சது. அதோட எங்களுக்கு வந்து தண்ணி மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் வெள்ளம் வரும். வெள்ளம் வந்தால் நாங்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்குள்ள தான் ஸ்கூல்களில் தான் போயிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு மழை இல்லாட்டிக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது. குடி தண்ணி என்ற ஒரு கிணறு மட்டும்தான் இருக்குது. அதுவும் சரியான கஷ்டம். மழை வெக்க காலம் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு தண்ணி இல்லை. இது ஃபில்டரா? இது வந்து ஃபில்டர் எங்கே இருந்து வருது எல்லாம்? அங்கே இந்த யார் உள்ள ஃபில்டர் மிஷின் இருக்காங்க. சரியா. அடுத்த வந்து எங்களுக்கு தோட்டம் தான் நாங்கள் செய்கிறோம். இங்கே யானை சரியான மாதிரி எங்களுக்கு யானை வேலி தந்துச்சினமென்ட்டு சொன்னால் அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் 5 மணி 4 மணின்னு சொன்னாலே எங்களோட ஊரில் இப்போயும் யானை தான். அப்போ அதனால எங்களுக்கு சரியான பிரச்சனையாக இருக்குது. யானை வேலி இல்லாட்டிக்கு வெள்ளாமை செஞ்சுருக்கலாது. அந்த வெள்ளாமை தோட்டம் வெள்ளாமையை நம்பி தான் இந்த ஊர் மக்கள் இருக்கணும், 30 குடும்பமும். அது இல்லாட்டிக்கு அவங்களோட சிவியம் இல்லை. இது வந்து கௌரி அம்பாள் கோவில் பாருங்க. ஒரு என்ன சொல்கிற யானை காட்டுக்கு தான் இருக்குது. அப்படி வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து இதுதான் இந்த வாசிய சாலை. இதில் தான் நாங்கள் அன்பளிப்பு செய்த நாங்கள். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தா எங்கேயும் இந்த வறட்சியான பிரதேச மண்டலத்திலேயோ தெரியல விளாம்பழங்களை தான் நாங்கள் காணக்கூடிய இருக்குது. விளாங்காய் மரங்களை இங்கே பாருங்க. ஒரு அம்மா வாரா இப்படியான இடம்னு பாருங்க. வணக்கம் அக்கா. இப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? நீங்கள் என்ன செய்றீங்க? தேத்தாவடியில் ஒரு குடும்ப பிள்ளைகள் எத்தனை பேர்? பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்குது. 2 பெண் குழந்தைகள். ஒன்று 1ஆம் ஆண்டு படிக்குது, மற்ற
நர்சரி முன்பள்ளி அப்போ படிக்கிறேன். இங்கே வந்த வேண்டிய சப்பாத்தை பெற்றுக்கொள்ள தந்ததுக்கு சந்தோஷமோ. இது வந்து ஆஸ்திரேலியாலேருந்து பரதண்ணா அவர்கிட்ட மனைவி நினைவு அவங்களை சொல்லியிருப்பேன் வீடியோவில். அவையில் எங்களுக்காண்டி உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். அதால நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். இப்போ நீங்கள் சப்பாத்துக்கு வேண்டக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்களோ? ஏழாவதுதான் வேண்டையிலாதுதான். நீங்க தந்ததுக்காண்டி எங்களுக்கு நன்றி. ரொம்ப கஷ்டத்துல தான் அப்போ இருக்கோம். என்ன மாதிரி உங்களோட பொழுதுபோக்குகள் போகும்? பொழுதுபோக்குன்னா எப்படி நீங்கள் வாழ்க்கையை நடத்துறீங்க? என்ன மாதிரி வேலை செய்கிறீங்க? தோட்ட வேலை செய்வோம். தோட்டம் மாதிரி மழையை பார்த்து தான் செய்யறது. மற்றபடி இயற்கையா செய்யறதுக்கு நல்ல தண்ணி வசதிகள் இல்லை. டெய்லி செய்யலாது. வேற கடை இல்லை இல்லை உங்களோட? கடையும் இல்லை. சாமான் வாங்கினா இழுப்பா கடை போகணும், இல்லாட்டி இஞ்சாலப்படலாம் அங்குளம் போகணும். பள்ளிக்கூடம்? பள்ளிக்கூடம் இழுப்பா கடை தான். 2 பேரையுமே பஸ்ஸில் கூட்டி கொண்டு போயிட்டு விட்டுட்டு அங்கேயே இருந்து திருப்பி கூட்டி கொண்டு வர்றது. ஏனெண்டா போக்குவரத்து பிரச்சனையால வந்து போறதுக்கு வசதி இல்லை. அதை விட இனி வந்தா பஸ் காசு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒரே செலவுல கணவர் என்ன செய்யறாரு? அவர் தோட்டம் தான் செய்யறாரு. தோட்டம் இல்லாத காலம் மழை காலம்னா இவ்வளவு காலம் நீங்க மழையை நம்பி தோட்டம் செய்வீங்க? மழையை நம்பி சித்திரையோட தோட்டம் ஓஞ்சிரும். இனி தொடங்க போகுது போட்டு இனி ஒரு 10ஆம் மாசம் 12ஆம் மாசம் மழைக்கு வைப்போம். 6 மாசம் தான் நிறைவாசி காலம் தான் இந்த தோட்ட வேலை. அதுல கொஞ்சம் சேமிச்சு வைப்போம். அப்படி சேமிப்பில்லாட்டி நகைகள் அதுகள் இதுகள் தான் அளவுல வச்சு சாப்பிடுறது. சரி சரி. இல்லாட்டி கூலி வேலை கிடைச்சா போறது. பொதுவா இங்க மெயினா வேற வேலையே இல்லையே? வேற வேலை அரசாங்க உத்தியோகத்துல எல்லாம் வேலை செய்யணுமா இங்க? இல்ல, அரசாங்க உத்தியோகக்காரர் இல்ல. இப்பதான் எங்களை கிராமத்துல 2 பேர் பல்கலைக்கழகம் போய் படிச்சிருக்கீங்க. உங்களோட மகனா படிச்சிருக்கீங்க. எங்களுக்கு சந்தோஷம். சரி சரிங்க. சரி, ஏன்னா நாங்கள் நீங்களோட இடத்தை சுத்தி பார்க்க போறோம். சரி, உதவியில செய்யுங்க. பிஸ்கெட் கொடுக்குறோம். சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் எல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி இங்கே ஜோக்கட் இருக்குது. பேர் ஜோக்கட் இல்லை. வந்து ஜோக்கட் எல்லாம் கொடுத்து இவ்வளோ பேருக்கும் காட்டால போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இறங்கிய இடம் வந்து தேத்தாவடி குளம். இதுலேயும் ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துல நாங்கள் நல்ல தண்ணி இங்கேருந்து நல்ல தண்ணி அங்கே ஃபில்டர் தண்ணியில் வருது. எங்கே பார்த்தோம்னா ஆடுகள் மேய்ஞ்சி கொண்டு இருக்கணும் பாருங்க. சரி, இப்போ நாங்கள் குளத்தை வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க குளத்தை. எவ்வளோ இடம் ஐயா இது? பெரிய குளம். இப்படியே ஏரியா போகுது. அப்போ நீங்கள் சொன்ன அந்த தண்ணி வந்து இந்த இதாலேயே வருது. இந்த வாய்க்கால் அந்த வானால பாஞ்சு வருதா இது? நினைக்காங்கால தெரிய பெரிய மரங்கள்லாம் பரங்கியாறு. தேத்தாவடி குளத்தடியில் வந்திருக்கிறோம்.